كل نفس அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய விடயங்களில் மிகவும் ஆற்றலுடையவனாக சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாமிய வரையறைக்குள் நுழையக்கூடிய ஒரு விசுவாசி, ஒரு முஸ்லிம், அவருடைய இறுதி நேரம் வரைக்கும் அவர் முஸ்லிமாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதே போன்று அவர் தன்னுடைய அந்த இஸ்லாத்திற்குள் பரிபூரணமாக நுழைய வேண்டும் என்பதும் அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி சொல்லக்கூடிய செய்தி. இதற்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தால் அதனையும் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான், ஷைத்தான். ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி. அவன் ஒரு காலமும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புக்குள் உங்களை இருப்பதை அவன் விரும்பவே மாட்டான். அவன் ஏதாவது சந்தேகங்களை போட்டு அல்லது தாங்கள் சரியாக இருக்கிறோம், ஏனையவர்கள் பிழையிலே இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோரணையை ஏற்படுத்தி அடுத்தவர்களை பற்றியே குறை கண்டு தன்னிடத்திலே உள்ள குறைகளை எல்லாம் மறந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஷைத்தான் அந்த மனிதனை அந்த சத்திய கூட்டத்தில் இருந்து வெளியேற்றுகின்ற அந்த முயற்சி அவன் செய்து கொண்டே இருப்பான். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவன் எதிரி என்று சொல்கிறான். இந்த ஷைத்தானுக்குரிய வேலை என்னவென்றால் அவன் இந்த சத்திய மார்க்கத்தில் இருந்து கொண்டு மக்களை வழிகெடுப்பதுதான் அவனுடைய பிரதான வேலை. அதனை அல்லாஹ்விடத்திலேயே அவன் சொல்லிவிட்டான், அவர்களுக்கு எதிராக உன்னுடைய அந்த நேரான பாதையிலே தான் நான் உட்கார்ந்திருக்கேன். அவர்களுக்கு முன்னாலும் வருவேன், பின்னாலும் வருவேன், அவர்களுடைய வலது பக்கத்திலும் வருவேன், இடது பக்கத்திலும் வருவேன். அவர்களில் அதிகமானவர்களை இறுதி வரைக்கும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அடியார்களாக நீ காண மாட்டாய் என்று அவன் அந்த அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலாவும் சொன்னான், அதாவது உன்னுடைய முயற்சியை நீ செய், உன்னுடைய அதாவது இராணுவங்களை உன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பி நீ வேண்டிய முயற்சியை நீ செய். என்ன முயற்சியை செய்தாலும் என்னுடைய தூய்மையான அடியார்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். அவர்களை அந்த ஷைத்தானினால் வழிகெடுக்க முடியாது. அவன் பல முயற்சிகளை செய்து அவர்களுடைய விடயத்திலே அவன் தோற்று விடுவான். இதனை அல்லாஹு தஆலா சொன்னான், என்னுடைய தூய்மையான அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது. அதனை ஷைத்தானும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இந்த தூய்மையான அடியார்களை பொறுத்தவரையில் நாங்கள் நினைத்து விடக்கூடாது எல்லோரும் அந்த தூய்மையான அடியார்களாக இருப்பார்கள், இதற்குள் நுழையக்கூடியவர்கள் எல்லோரும் அதே தூய்மையோடு அவர்கள் வாழ்ந்து மரணிப்பார்கள் என்று நாங்கள் ஒரு காலம் நினைத்து விடக்கூடாது. ஷைத்தானுடைய அந்த முயற்சிக்கு ஆகப்பட்டு அவனுடைய அந்த முயற்சிக்கு இரையாகி இந்த சத்தியத்தை விட்டு வெளியேறக்கூடிய பலர் இந்த சத்தியத்துக்குள் இருப்பார்கள். காலப்போக்கிலே அவர்கள் வெளியேறிக் கொண்டுதான் இருப்பார்கள்.